அதிபதி யோகம். இதுவும் ஒரு அருமையான யோகங்க. 9க்கும் 10க்கும் உள்ள அதிபதிகள் ஒன்று கூடியோ அல்லது பார்ப்பதோ அல்லது 10க்கோ அதிபதியாகி, அப்போ இவங்களுடைய லக்கணத்துக்கு இந்த குரு 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கணும், இல்லைன்னா 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கணும். இப்போ இது இந்த கிரக அமைப்பு நல்லா கூர்ந்து கவனித்து நீங்கள் இது ஜோதிடம் தெரியாதவர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:17க்கு, சூரிய அஸ்தமனம் 7:06க்கு. இன்றைய திதி வளர்பிறை திருதிய திதி இன்று மதியம் 2:43க்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்று காலை 8:02க்கு முடிவடைந்து திருவோணம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:14 10:14 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:37 7:06 வரை. ராகு கால நேரம் மாலை 4:09 5:37 வரை. யமகண்ட நேரம் காலை 10:14 11:42 வரை. கூலிகன் மதியம் 1:11 2:40 வரை. சந்திராசம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 24ஆம் தேதி இரவு 10:16க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு கவனம், சிம்ம ராசிக்கு தனம், கன்னி ராசிக்கு லாபம், துலாம் ராசிக்கு சோர்வு, விருச்சிக ராசிக்கு வரவு, தனுசு ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு இரக்கம், கும்பராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பெருமை. நம்ம தொடர்ந்து யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்று பார்ப்போம் என்ன யோகங்கள் இந்த உங்களுடைய ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். சரிங்களா? இன்று மாலவ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது. அதாவது சுக்கிரன் ஆட்சி ரிஷபத்திலும் துலாத்திலும் ஆட்சி பெறுவார். அவர் உச்சம் பெறுறது மீன ராசியிலே உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு, இந்த 3 அமைப்பு இருக்கும். அதாவது துலாம் ராசியில் இருந்தார்னா ஆட்சி பெறுறாரு, ரிஷப ராசியில் இருந்தால் ஆட்சி பெறுறாரு, மீன ராசியிலே உச்சம் பெறுகிறார் அல்லவா? இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான உங்கள் ராசியில் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படி இருந்து அந்த லக்கணத்திற்கோ, அதாவது உங்களுக்கு லக்கணம் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கேந்திரத்தில் இருக்கணும், அல்லது சந்திரனுக்காவது உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்திலேயாவது இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல தோற்றம் உள்ள தேகமுடையவர்கள், நல்ல அழகாக இருப்பாங்க, பார்வைக்கு பேரும் புகழும் உள்ளவர்களாக இருப்பார்கள், தனவானாக இருப்பார்கள். வாகனங்கள் அவர்களுடைய விருப்பம் போல வாகனங்கள், நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் காமம் கொஞ்சம் அதிகமாக உள்ள ஜாதகர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது. உங்கள் ஜாதகத்தை கவனித்து பாருங்கள். மற்ற கிரகங்களின் ஒத்துழைப்பும் வேணும், அதுவும் கவனத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு உங்களுக்கு அந்த கேந்திரம், அதாவது லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் அவர் ஆட்சி உச்சம் போட்டிருக்கிறாரான்னு கவனிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக அஷ்டலட்சுமி யோகம். இது ரொம்ப பேர் எல்லாமே லட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி, லட்சுமினாலே எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா? இந்த யோகம் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே அது விருப்பமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த யோகம் பார்ப்போமே என்ன மாதிரி ஒரு அமைப்பில் நம்மளுக்கு வருதுன்னு. ராகு 6ல் நின்று, அதாவது உங்களுடைய லக்கணத்திற்கு ராகு 6ஆம் இடம்னு ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள். உங்கள் லக்கணத்துலேருந்து 1 2ன்னு போட்டிருக்கிறாங்களா, அதில் 6ஆம் இடத்துல ராகு நிற்கணும். அவர் குரு கேந்திரத்தில் இருப்பாராகி இந்த யோகமாகும். அதாவது ராகு 6ல் நின்று குரு கேந்திரத்தில் இருப்பாராகி, குரு கேந்திரத்தில் இருக்கணும், அதாவது உங்கள் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால், கேந்திரம் தான் நான் சொல்லிட்டேன்ல, 1 4 7 10 இதில் நிற்கணும். குரு 6லிருந்து இவருக்கு ராகு 6லிருந்து குரு கேந்திரத்தில் நின்றால் இவர்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும். எல்லா விதங்களிலுமே இவர்களுக்கு சந்தோஷம் உண்டு. இது ஒரு நல்ல யோகமாக கருதப்படுகிறது.
கவனிச்சு பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கான்னு. 2 பேர் குடுக்குறாங்க. ராகு 6ல இருக்கணும். கேந்திரத்துல குரு நிக்கணும். சரிங்களா? தர்ம கர்மாதிபதி யோகம். இதுவும் ஒரு அருமையான யோகங்க. 9க்கும் 10க்கும் உள்ள அதிபதிகள் ஒன்று கூடியோ அல்லது அ பார்ப்பதோ அல்லது பரிவர்த்தனை உண்டாகுதோ. அதாவது எப்படின்னா, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். 9க்கும் 10க்கும் உங்களுடைய லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற உங்களுடைய 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி வந்து நம்ம ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அதிபதிகள் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்கிறது, இல்லைன்னா ஒருத்தரை பார்த்துக்கிறது. சரிங்களா? அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க லக்கணத்திற்கு அவர்கள் அந்த 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் லக்கணத்தின் அடிப்படையிலே தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இங்க குறிப்பிட்டு இந்த கிரகம் தான் அவர்கள் சொல்லவில்லை. உங்களுடைய 9, 10 10ஆம் வீட்டு அதிபதிகள். இவர்களுக்கு தொடர்பு இருக்கணும். பரிவர்த்தனை என்றால் ஒரு வீட்டில் இவரோட வீட்டில் அவர் இருக்கிறது, அவரோட வீட்டில் இவர் இருக்கிறது. அதாவது என்னன்னா, 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டிலையும், 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டிலையும் இருந்து பரிவர்த்தனா யோகம் வர. அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்சத்தில் இவர்களுக்கு வந்து நல்ல புத்திமானா இருப்பாங்க, புத்திசாலியாக. பெரும் பதவி கொடுக்கும், அவங்களுக்கு பண வசதியும் இருக்கும், பேரும் புகழும் உண்டாகும். இந்த யோகம் வந்து அருமையான ஒரு யோகம். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கவனித்து பாருங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக அகண்ட சாம்ராஜ்ய யோகம். இது வந்து 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது 11 கூடையவன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாகி நின்று. சரிங்களா? இது குரு 5க்கோ அல்லது 10க்கோ அதிபதியாகி கேந்திரங்களில் இருந்தால் இந்த யோகமாகும். தீர்க்காயுள், நல்ல பண வசதி, பேரும் புகழும் உண்டாகும். அதாவது 2, 9 2ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதியும், உங்களுடைய பாக்கியஸ்தான அதிபதியும், உங்களுடைய லாபஸ்தான அதிபதியும், இவங்களில் யாராவது ஒருத்தவங்க ஆட்சி உச்சம் பெற்று பலமாகி நிற்கணும். நல்ல ஸ்ட்ராங்கான இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா, அது அந்த குரு வந்து 5க்கோ அல்லது 10க்கோ அதிபதியாகி, அப்போ இவங்களுடைய லக்கணத்துக்கு வந்து இந்த குரு வந்து 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கணும், இல்லைன்னா 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கணும். இப்போ இது வந்து இந்த கிரக அமைப்பு வந்து நல்லா கூர்ந்து கவனித்து நீங்கள் இது ஜோதிடம் தெரியாதவர்கள், அறியாதவர்கள் கட்டாயம் இதை ஜோதிடரை அணுகித்தான் நீங்கள் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு. இவர்களுக்கு வந்து தீர்க்காயுள், நல்ல பண வசதி, பேரும் புகழும் உண்டாகும். அடுத்து இன்னும் ஒரு யோகங்கள் இருக்குது, கொஞ்சம் யோகங்கள் இருக்குது, ஒரு 4 யோகங்கள் கிட்ட இருக்குது. அதை நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.